வண்டியில நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா 360 டிகிரி. ஆமா, எந்த சைடு வேணா நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். வண்டியில வேணா ஃபோல்ட் பண்ணி உள்ள கூட வச்சுக்கலாம். சோ அதுக்காகவே ஸ்கல் டைப் ஃபாக் லாம்ப் வந்திருக்கு. இது வந்து ஸ்கல் மாதிரி. ஆமா, இப்போ நிறைய பேர் இது நிறைய மாட்றாங்க அக்சஸரீஸ். பார்க்கிங்ல ரெட் கலரும் ஒயிட் வேணா ஒயிட் கலர் நம்ம வச்சுக்கலாம். எல்லோ கலர் வேணாலும் எல்லோ கலர் வச்சுக்கலாமே. ராயல் என்ஃபீல்டுக்கு டைரக்ட் ஃபிட்டிங் ஹெட்லைட் தான். ஓ சூப்பர். இந்த டைப்பு ஸ்கல் டைப்பு நிறைய பேர் இப்போ மைனஸ்னு ஒரு டைப் போடுவாங்க. இக்னிஷன் லாக்னு சொல்லுவாங்க. ஃப்ளிப் லாக் இது. ஸோ இக்னிஷன்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிங்கிள் டிஸ்க் மாடல் ராயல் என்ஃபீல்டில் ஓல்டு கிளாசிக்கு சிங்கிள் டிஸ்க் மாடலோட அலாய் வீல் தான் இது. ஃபினிஷிங் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. ஹார்லி டேவிட்சன் எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ பெல் டிரைவ்ல, அதே மாதிரி பெல் டிரைவ்ல யூஸ் பண்றது. இது அதிகமான என்கொயரி இருக்கிற ப்ராடக்ட் ப்ரோ. இது இந்த எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம் அண்ட் பிளாக் ரெண்டு கலருமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டியோட வந்துடும். எக்ஸ்ட்ரா குஷன் வச்ச மாதிரி சீட் கவர் கேட்பாங்க. ஸோ ஒரு சீட் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் நீங்களே லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் இதை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஹெவியாவே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிராஷ் கார்டு இது. ஸோ ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளமோ அது மாதிரி எதுவுமே இருக்காது இதில். பெரிய கிராஷ் கார்டு வேணாம் அது மாதிரி கேட்குறவங்க சிங்கிளாக வேணும். சிங்கிள் RX100. ஸோ இது ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கிடா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈக்காடு தாங்கல்ல ஒரு பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக A to Z உங்களுக்கு எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். நீங்கள் ராயல் என்ஃபீல்டை மாடிஃபை பண்ணோம் இல்லைனா எங்கள் அக்சஸரிஸ் எனக்கு எங்கேயும் கிடைக்கல நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற பைக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்சஸரிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதான் பார்ப்போம். இந்த பைக்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்டு போல்ட்டு அதுக்கப்புறம் அலாய் வச்சு சீட் கவர் சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் என்னன்னா இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாராவது சென்னையில் இருக்கீங்க, எனக்கு வந்து பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரிஜினல் கிடைக்கல, ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்சஸரி ஷாப்புக்கு வந்திருக்கேன். நான் நிறைய வந்து கூகுள்லேயும் பார்த்துருக்கேன் ரிவ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்ல நான் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ராயல் என்ஃபீல்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நிறைய அக்சஸரிஸும் சரி ஸ்பேராக வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கும் நிறைய மற்ற பைக் அக்சஸரிஸும் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களோட ஷாப் அண்ட் அட்ரஸ் லொகேஷன் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டோர் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்காடு தாங்கில் இருக்கிற வேர் ஹவுஸில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ராயல் என்ஃபீல்டில் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ட்ரையம்ப், ஸ்கிராம்ப்ளரு, ஸோ ஹார்லி 440 அது மாதிரியான வண்டிக்கும் நம்ம கிட்ட எல்லா ஆக்சசரிஸுமே இருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்னா இப்போ நிறைய பேர் விண்டேஜ் வண்டிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வண்டிக்கெலாம் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்குமா? ஸோ நம்ம ஓல்டு வண்டி நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லைனாலும் சரி நம்ம ஆர்டர் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் ரீபார்ன், ஓல்டு கிளாசிக் அது மாதிரியான எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம நெக்ஸ்ட் டே இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இந்த அக்சசரிஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேற ஏதாவது சர்வீஸ் பண்ணுறீங்களா? இப்போ வண்டி பைக் சர்வீஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஈக்காடு தாங்கல்ல வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்மளோட சர்வீஸ் சென்டரும் இருக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா போரூர் மௌலிவாக்கத்தில் இருக்கு. அங்கே வந்து நம்ம ஸ்பேர்ஸ் ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம், அக்சசரிஸும் பண்ணிட்டு இருக்கோம், சர்வீஸ் சென்டரும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டோட்டலாக உங்ககிட்ட ஒரு 3 பிரான்ச் இருக்குன்றீங்களா? ஆமா. எங்க கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஈக்காடு தாங்கல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட. ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் மட்டும் இல்லாம ஒரு சில ஆக்சசரிஸ்க்கு நாங்க ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ புது வெஹிக்கலா யாராவது எடுத்துட்டு வராங்க, பேசிக்கா ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா பம்பர், சம்பு கார்டு, ஸோ பேக் ரெஸ்ட் இது மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் போடுவாங்க. ஸோ அது மாதிரி பேசிக்காக மாற்ற எல்லா ஆக்சசரிஸ்க்குமே நம்ம ஃபிட்டிங் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார் அண்ட் மிரர்ஸ் கேட்பாங்க, ஒரிஜினல் டைப் பார் அண்ட் மிரர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரிஜினல், இது எல்லாமே ஒரிஜினல். இது வந்து ஒரிஜினல் டைப், இது ரெப்ளிகா தான். ஸோ இது ஒரிஜினல் டைப் போனாங்கன்னா 7500 கிட்ட வருது. இதை நம்ம இப்ப ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் 799க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 799 தான். ஆமா, குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரிஜினல் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம 799க்கு கொடுத்துட்டு இருக்கோம். LED இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல ஒரிஜினலா வர LED இண்டிகேட்டர்ஸ் டைப் இது. நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க இந்த. ஆமா, இது வந்து ஷோரூம்ல பாத்தீங்கன்னா 4700 வருது. இதை ஜஸ்ட் 1400 கொடுத்துட்டு இருக்கோம். செட் ஆஃப் 4. இது பாத்தீங்கன்னா இப்போ வர மீட்டியார், ஹண்டர்,
எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். எல்லாத்துலயும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குரோம் அண்ட் பிளாக் ரெண்டு கலர்லயுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது நிறைய பேர் கேட்குறாங்க எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ரீபான் மீட்டியாருக்குலாம் வேணும்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கிட்ட பிரைஸ் வந்து டிராப் ஆகி நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, இது வந்து ஒரிஜினல் இல்ல, ரெப்ளிகா தான். பட் குவாலிட்டி வந்து கண்டிப்பா ஒரிஜினல் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு கிளாசிக் வராது. இந்த பாஸ்ன்னு போட்ட மாதிரி இண்டிகேட்டர்ஸ், அது இல்லாம இந்த ஆரோ டைப். ஓ சூப்பர். இது மாதிரியான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் கேட்பாங்க. ஆமா, நிறைய இப்போ பைக்ஸ் இப்போ நிறைய டூரிங் அது மாதிரி போறவங்களா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி டூரிங் லாங் ரைடு போறவங்களா ஃபாக் லாம்ப்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபாக் லாம்ப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 750ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 750 தான். 750ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து ஃபாக் லாம்ப்ஸோட தான். நிறைய பேர் ஆமா நிறைய பேர் மேட் டாக்ல கேட்பாங்க. ஸோ மேட் டாக்ல வந்து இது வந்து ரொம்ப பிரீமியமான பிராண்டு ஆக்சிலரி லைட்டுக்கு. ஸோ இதில் மேட் டாக்ல வந்து நம்ம ஒயரிங் ஆர்னஸ் கிட்டு அது எல்லாமே இருக்கு. ஸ்கவுட் எக்ஸ், ஆல்ஃபா அது மாதிரியான எல்லா மாடல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஒயர் கட் பண்ணாம போடுறதுக்காக ஃபாக் லைட்ஸ் கேட்பாங்க. ஆமா, சாக்கெட் டு சாக்கெட். ஸோ இப்போ ஒரு புதுசா வண்டி எடுத்திருப்பாங்க, வாரண்டியில இருக்கும். ஸோ அது மாதிரியான இதெல்லாம் ஒயர் கட் பண்ணாம பண்றதுக்கான இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஒயரிங் கிட்டோடய இந்த ஃபாக் லைட்ஸ்லாம் வந்துடும். ஓகே. ஸோ செப்பரேட்டா ஒயரிங் கிட்டு, சுவிட்ச் எல்லாமே இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் இப்போ டூரிங் போறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. அண்ட் தென் அவங்களுக்கு வாரண்டியும் வந்து கண்டிப்பா வாய்ட் ஆகாது. இது மாதிரி போடுறதுனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது உங்களுக்கு. மிரர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வேணும்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மிரர்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 450ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. 450 தான். 450 தான். செட் ஆஃப் 2. இதுலயே ரவுண்டு இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட 450 பிரைஸ் ரேஞ்சிலே இருக்கு. இது வந்து அட்வென்ச்சர் மிரர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா 360 டிகிரி. ஆமா, எந்த சைடு வேணா நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். வண்டியில வேணா ஃபோல்ட் பண்ணி உள்ள கூட வச்சுக்கலாம். மிரர் தேவைப்படாத மடக்கி கூட வச்சுக்கலாம். வேணும்ன்றப்ப நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான இது வந்து தார் டைப் மிரர்னுவாங்க, அட்வென்ச்சர் மிரர்னுவாங்க. அதே மாதிரி ஃபோல்டிங் டைப்ல நம்ம கிட்ட வந்து நிறைய மிரர்ஸ் இருக்கு. அந்த ரவுண்ட் டைப் மிரர்ஸ். ஓகே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் லைட் போடாம ஜஸ்ட் எங்களுக்கு பல்ப் மட்டும் மாத்தினா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நைட் ஐ பிராண்ட்ல ஹெட்லைட் பல்ப் மட்டும் ஒயிட்ல வரும். பல்ப் மட்டும். ஓகே. ஸோ இது நைட் ஐ பிராண்டோடது. ஜஸ்ட் இந்த பல்பை மட்டும் நம்ம எந்த ஒரு ஒயருமே கட் பண்ணாம டைரக்ட் பிளக்இன்ல நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். வாரண்டில எதுவும் கட் ஆகாது. 100% வாரண்டி கட் ஆகாது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பிராண்ட் இருக்கு. 45 வாட்ஸ்ல இருந்து 75 வாட்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் பல்ப் மட்டுமே நம்ம வச்சிருக்கோம். ஜி பிராண்ட் இருக்கு, டிஎம்சின்ற பிராண்ட் இருக்கு. இந்த டிஎம்சி பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 900க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸா பார்த்தீங்கன்னா 799க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த வீக் ஆஃபர் போட்டிருக்கோம். நம்ம ஸ்கல் டைப் ஃபாக் லாம்ப் வந்திருக்கு. இது வந்து ஸ்கல் மாதிரி. ஆமா, இப்போ நிறைய பேர் இது நிறைய மாட்றாங்க எக்ஸசைஸா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து டெவில் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கிங்ல ரெட் கலரும், ஒயிட் வேணா ஒயிட் கலர் நம்ம வச்சுக்கலாம், எல்லோ கலர் வேணாலும் எல்லோ கலர் வச்சுக்கலாம். ஸோ மல்டி கலர்ல வந்துடும் இது. ஸோ இந்த ஸ்கல் டைப் ஃபாக் லாம்ப்ஸ் இருக்கு. ஸோ ரீபான், மீட்டியார், ஹண்டர் எல்லா வண்டிக்கான சீட் கவர்ஸுமே இங்கே அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் டேங்க் பேக்கு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும் டேங்க் பேக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வர டேங்க் பேக் எல்லாமே இதில் நம்ம குஷன் வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல யாராவது பசங்களை யாராவது உட்கார வைக்கிறாங்கனாலும் உட்கார்றதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதில் குஷன் இருக்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா ஹீட் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லட்ல வர எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா சைலன்சர் பெண்டு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஆமா. ஸோ அந்த ஹீட்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஷீல்டு போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு, அயன் மெட்டீரியல் இருக்கும். அயன்ல வர்றது வந்து பிளாக்ல வரும். இந்த மாதிரி என்ஃபீல்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற வண்டிக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ட்ரையம்ப் வண்டிக்கு வர வைசர். ஸோ வைசர் ஓகே. இது வந்து வைசர் பாத்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்டுக்காக அதிகமா போடுவாங்க. லாங் ரைடு போறப்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. கிராஷ் கார்டு மோட்டோ டார்க் பிராண்ட் ரொம்ப பிரீமியமான பிராண்ட் இது. ஸோ இந்த மோட்டோ டார்க் பிராண்ட்ல வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா வண்டிக்கான கிராஷ் கார்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அந்த கிராஷ் கார்டு எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ புதுசா வண்டி வாங்கினாலே எல்லாரும் பாடி கவர் கேட்பாங்க. ஆமா. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இருக்கிறதுல சைஸ் வந்து XXL சைஸ். இது
மெட்டீரியலும் டெஃப்லான் மெட்டீரியல் நல்லா திக்காவே இருக்கும். 100% இது வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இது உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான பாடி கவர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ லாங் ரைடு போறப்ப ஜஸ்ட் இப்போ பேசிக்காவே நம்ம போடுறாங்க. ஏன்னா வந்து மேப் எங்கேயாவது பார்த்து போகணும்னா ஜஸ்ட் மொபைல் ஹோல்டர் கம்பல்சரி நம்மளுக்கு தேவை. ஸோ அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க போபோ BM14 குயிக் லாக் ரிலீஸ்ன்னு வாங்க. இதில் வந்து 2 இது இருக்கு நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ மொபைல் வைக்கிறப்போ ஜஸ்ட் நம்ம இதில் மொபைலை பிளேஸ் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லாக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ மொபைலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேஃப்டியாகவே இருக்கும். ஸோ இது போபோல நியூவாக லான்ச் பண்ணியிருக்குது இது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்லாம் 380 இருந்தே இருக்கு. 380 இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து போபோல வைப்ரேஷன் கண்ட்ரோலரோட வருது. ஸோ போபோ BM4 ப்ரோன்னு சொல்லுவாங்க இது. ஸோ அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃபோட வர மாதிரி கேட்பாங்க. ஆமா, ஸோ வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் இருக்கு. மிரர்ஸ் இது வந்து ஜாவா டைப் மிரர் சொல்லுவாங்க. நம்ம ராயல் என்ஃபீல்ட்ல ஒரிஜினலாக வர மிரர் பார்த்தோம்ல. ஆமா. ஸோ அதே மாதிரி இது ஜாவாக்கு வர மிரரு. இது வந்து என்ஃபீல்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூனிவர்சல் ஃபிட்டிங் எல்லா வண்டிக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இது இப்போ இருக்கிற ஜாவா மாடலுக்கு வந்து ஆப்டா இருக்கும். ஜாவாக்கு ஒரிஜினலா இந்த மிரர் தான் வருது. ஆமா. ஸோ இதை வந்து நம்ம என்ஃபீல்டுக்கும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிக்குமே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிரர் பார்த்தீங்கன்னா குரோம் அண்ட் பிளாக் 2 கலர்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா கிரில் செட்டு போடுவாங்க. நம்ம ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ்க்குலாம் வருதுல்ல, இது மாதிரியான கிரில் செட் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ இந்த கிரில் செட் இருக்கு. இது எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. இது எல்லாமே இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வருது? இதோட ஸ்டார்டிங் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 750 இருந்தே இருக்கு ப்ரோ. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இதுல எல்லாமே பிரைஸ். ஸோ இது வந்து செட் ஆஃப் 6 வந்துடும் உங்களுக்கு. 4 இண்டிகேட்டர்ஸ் வந்துடும், ஹெட்லைட் வந்துடும், டேஞ்சர் லைட்டும் வந்துடும். ஸோ ரீபான் அது மாதிரியான வண்டிக்கு பார்க்கிங் லைட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்துடும். டூரிங்கான ஒரு இதுதான். எம்டெக் பிராண்டோட கேரியர் இது. ஸோ இது ரொம்ப ப்ரீமியமாவே இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே. இது எத்தனை கேஜ் வரைக்கும் லோடு தாங்கும் இந்த மாதிரி போடும்போது? இது கண்டிப்பா 20 கேஜ் வரைக்கும் நம்ம தாராளமா வைக்கலாம் ப்ரோ. நம்ம இப்போ எதனா லக்கேஜ் எதனா நீங்க டூரிங் போறப்ப கேரி பண்றப்ப 100% நீங்க 20 கேஜ் வரைக்கும் தாராளமா இதுல வைக்கலாம். இது வந்து மீட்டியார், ரீபான், ஹண்டர் எல்லா வண்டிக்குமே இருக்கு. மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்ஸ் மாறும். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட ப்ரீமியமாவும் இருக்கு. எக்கனாமியா வேணுன்றவங்களுக்கு எக்கனாமியா வரும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கேரியரே வந்து 3000 கொடுத்தும் போடுவாங்க. ஒரு சில பேர் அவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்க மாட்டாங்க. 1200 எங்களுக்கு கேரியர் வேணும், 1500 வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து ஹிமாலயன் 450யோட ரேடியேட்டர் கார்டு. ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல அதிகமா வந்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 450 தான். ஹிமாலயன் 450க்கான எல்லா ஆக்சசரிஸுமே நம்ம கிட்ட இருக்கு. கிராஷ் கார்டு மோட்டோ டார்க்ல வச்சிருக்கோம், எம்டெக்னிக்ஸ் பிராண்ட்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் ஃப்ரண்ட் ஆயில் கேப், ரியர் ஆயில் கேப், சாடல் ஸ்டே அது மாதிரியான எல்லா ஆக்சசரிஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ லான்ச் பண்ணிருக்க ஹிமாலயன் 450க்கும் நம்ம கிட்ட. இது வந்து கிராண்ட் பிட் ஷாப்ன்ற பிராண்டோட மொபைல் ஹோல்டர். ஜஸ்ட் இந்த இதை வந்து நம்ம மொபைல் பின்னாடி கேஸ் பின்னாடி நம்ம இதை ஒட்டிட்டு ஜஸ்ட் நம்ம இதுல பிளேஸ் பண்ணாலே அதுவே பிடிச்சிக்கும் மொபைல். ஓகே. ஸோ நம்ம ரிலீஸ் பண்றப்போ மொபைல் எடுக்கணும்ன்றது இந்த ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஆனா இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரோ. இது ஓகே. நம்ம எல்லா மொபைலுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பேர் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மேக்னெட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும், ஸ்பேர் ஆகும். இப்போ வர மீட்டியார், ரீபானுக்கு போடுற ஃபுட் பேக் இது. சூப்பர் மீட்டியாருக்கும் நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா வந்து 2640 வருது நம்ம கிட்ட. இது வந்து ரெப்ளிகா தான். பட் குவாலிட்டி ஒரிஜினல் என்ன குவாலிட்டி இருக்குமோ சேம் அதே குவாலிட்டி தான் இருக்கும். வெயிட், லோகோ எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான். ஃபினிஷிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இதை ஜஸ்ட் 999க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். செட் ஆஃப் 2 ஏரோடைனமிக் மிரர் இது. ஓகே. மிரரே இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் வேணும்ன்றப்ப நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இருக்கும். நம்ம வண்டியில உட்காந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இருக்கும் ப்ரோ இது. ஸோ இப்போ நிறைய என்கொயரி இந்த மிரருக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மிரர் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. நிறைய மாடல்ஸ்ல ஹெட்லைட் இருக்கு. இது எல்லாமே ராயல் என்ஃபீல்டுக்கு டைரக்ட் ஃபிட்டிங் ஹெட்லைட் தான். ஓ சூப்பர். இந்த டைப்பு ஸ்கல் டைப்பு நிறைய பேர் இப்போ மைனஸ்ன்னு ஒரு டைப் போடுவாங்க. ஜஸ்ட் சென்டர்ல ஒரு லைன் மட்டும் தான் வரும். நிறைய தார் கார்ல போட்டு பார்த்துருப்போம். ஆமா. ஸோ இது மாதிரியான லைட்டும் இருக்கு. மைனஸ்ல இருக்கு, மைனஸ் வித் ரிங் இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது. இதோட பிரைஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1500 இருந்து இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு பிராண்டா குவாலிட்டியானது போறீங்கன்னா 2500 கிட்ட வரும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 ஹெட்லைட்ஸ் கிட்ட இந்த சைடு மட்டுமே இருக்கு நம்ம கிட்ட. மாடல்ஸ் 20 ஹெட்லைட் மாடல்ஸ் பாசன் போட்டு வந்துடும். இதெல்லாம் ஜஸ்ட் 700க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்இடி இது HAG பிராண்டோடது இது. ஓகே.
ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு ஒரிஜினல் சம்பு கார்டு. நெக்ஸ்ட் போடுறது வந்து சம்பு கார்டு தான். ஓ சூப்பர். ஸோ சம்பு கார்டு இது. சம்பு கார்டு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து இருக்கு. 1000லேருந்து 2500 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. இதான் அந்த சம்பு. இதெல்லாம் ஜஸ்ட் 999 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ராயல் என்ஃபீல்டில் வர எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. மீட்டியார், ரீபான், ஹண்டர், இமாலயன், இப்போ வந்திருக்க இமாலயன் 450க்கு. ஓகே. ஸோ சூப்பர் மீடியா இருக்கு, ஓல்டு கிளாசிக்கு, அது மாதிரி எல்லா வண்டிக்குமே அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ எக்ஸாஸ்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10,000ல நல்லா ப்ரீமியமாக வேணும்னுவாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு 10,000 ரேஞ்சில் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. அப்படி இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 1500ல எக்ஸாஸ்ட் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு அது மாதிரியான எக்ஸாஸ்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1500, 2000 அது மாதிரி ரேஞ்சில் வர எக்ஸாஸ்ட். அதுல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய இருக்கு. மேல இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் தான். ஓ, இது மாதிரி நிறைய எக்ஸாஸ்ட், நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நாங்க எக்ஸாஸ்ட் எப்படி நாங்க பாக்குறது, பீட் எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்றது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா நீங்க வண்டி எடுத்துருவாங்க, நம்ம வண்டியிலே அவங்க வண்டியில நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. எத்தனை எக்ஸாஸ்ட் என்ன பிராண்ட்ல கேட்டாலும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவோம். அவங்களுக்கு தேவை பீட் தேவையான செக் பண்ணி நம்ம இங்கே எடுத்துட்டு இங்கே எடுத்துக்கலாம். அவங்க 10 சைலன்சர் கேட்டாலும் நாங்க போட்டு காட்டுவோம். அதுல எது ஓகேவோ, அவங்க பீட்டுக்கு எது ஓகே, அவங்க பட்ஜெட்டுக்கு எது ஓகேவோ அதை பார்த்து அவங்க எடுத்து. இது வந்து மெட்டல் வைசர். இப்போ இதுவும் ஷார்ட் அந்த மெட்டல்ல வருது. இது ஹண்டருக்கு வர வைசரு. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட ஹண்டருக்கு வந்து ஒரிஜினலா வர வைசர்ஸும் இருக்கு. இது வந்து எம்டெக் பிராண்ட்ல வர வைசர் இது. ஓகே. ஸோ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மீட்டியார், ஹண்டர், இது ரெண்டுத்துக்குமே நம்ம கிட்ட மெட்டல் வைசர் அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டரு. என்ன பிராண்டோடது பாத்தீங்கன்னா என்கேஜ் பிராண்டோடது. இது வந்து ஹிமாலயன் 450, ஓல்டு கிளாசிக், ரீபானுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000ல இருந்து இருக்கு. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து இதுல ஏர் ஃபில்டர் மாறும். ஆமா. ஸோ இது பாத்தீங்கன்னா இக்னிஷன் லாக்னு சொல்லுவாங்க, ஃபிளிப் லாக் இது. ஸோ இக்னிஷன்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரெண்டிங்கான ஐட்டம். சின்ன ஸ்மால் ஆக்சசரிஸ். ஆக்சசரி பாத்தீங்கன்னா ஒரு 50 rupeesல இருந்து இருக்கு. 50 rupeesல இருந்து நம்ம கிட்ட வந்து 20,000 வரைக்கும் இருக்கு. பிளக் கிட்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் நிறைய பேர் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பிளக்கு கிட்ட, ஏர் ஃபில்டரு, எக்ஸாஸ்ட், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வேணுன்றவங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பிளக்கு கிட்லாம் போகலாம். ஓ, 2 பிளக் வந்துடும், 2 அடாப்டர், அதுக்கேற்ற ஒயர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக கீ செயின், ஸ்டிக்கர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இல்லை வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸு. ஸோ நிறைய பேர் ஹேண்டில் பார் மாற்றாமல் ஜஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் இன்க்ளைண்டாக ஒரிஜினல் ஸ்டாக்கு ஹேண்டில் பாரே கொஞ்சம் இன்க்ளைண்டாக வேணும்னுவாங்க. ஸோ அதுக்காக இதில் வந்து இன்டர்செப்டர், மீட்டியாருக்கு வர ஹேண்டில் பார் ரைசர்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரெண்டிங்ல பார்த்துருப்போம் நம்ம. ஃப்ரண்ட்ல மட் கார்டில் வைக்கிற லயனு. ஆமா, இதெல்லாம் முன்னால இருந்தே இருக்கு. இப்பயும் விண்டேஜ்ல இருந்தே இருக்கு. இப்பயும் இதை கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இதுல ஸ்மால் சைஸு, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக கேட்குறோம். பெரிய சைஸாக இருக்கு. ஸோ இது ஃபிளிப் லாக் தான். ஓ, ஹெல்மெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது 380 தான் ப்ரோ. ஜஸ்ட் 380 தான். அதுல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் வரும். இது ஹண்டருக்கு வந்து நிறைய பேர் வந்து அதுல ரப்பர் வராது, பிரேக் படல்ல. ஸோ ஹண்டருக்கு வந்து பிரேக் படல்ல எதனா ஒரு ஸ்டாப்பர் மாதிரி கேட்பாங்க, ரப்பர் மாதிரி கேட்பாங்க. அதுவும் நம்ம கிட்ட இதெல்லாம் வந்து அதிக என்கொயரி ஆகிற ஒரு ப்ராடக்ட். சின்ன ப்ராடக்ட்ல அதிகமான என்கொயரி ஆகிற ப்ராடக்ட் இதெல்லாம். அந்த குஷன் டைப் பேக் ரெஸ்ட் கேட்பாங்க. ஒரிஜினல் டைப் மாதிரியே வேணும். ஏன்னா ஒரிஜினல் வந்து அரௌண்ட் 2800 கிட்ட வரும். இது ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் போக 1400க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பிளாக் அண்ட் ப்ரௌன் 2 கலர்லுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஃபினிஷிங் எல்லாமே நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாவே பவுடர் கோட்டர் நல்லாவே இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான் ப்ரோ. ஃபுல் அலாய் வீல்ஸ் தான். ஃபுல்லாவே எல்லாமே அலாய் வீல்ஸ் தான் இருக்கும். ஸோ பழைய கிளாசிக், இப்போ வந்திருக்க லேட்டஸ்டா வந்திருக்க ரீபான்ல வர சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க், ஓல்டு கிளாசிக் சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க், அதுக்கு முன்னாடி வந்த ஸ்டாண்டர்டு எலக்ட்ரா, அது மாதிரியான எல்லா வண்டிக்கும் ஆன அலாய் வீல்ஸ் தான் இது. டிஸ்க் மாடலோட அலாய் வீல் தான் இது. ஃபினிஷிங் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட அவங்க ஜஸ்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், என்ன மாடல்ஸ் இருக்குன்னு. அவங்க வண்டியோட போட்டோவும் இல்லைன்னா வண்டியை பற்றியான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும்.
என்னென்ன மாடல்ஸ் எங்கிட்ட அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே அனுப்பிடுறோம். இது வந்து சிங்கிள் டிஸ்க்கு வர ஃப்ரண்ட் அலாய் வீல். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கிட்டு. ஸோ நிறைய பேர் செயின் லூபு கிளீனர் அதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படியே ஃபுல் செட்டா இருக்காம செயின் ஸ்ப்ராக்கெட் மெயின்டெனன்ஸ்க்கு இது ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் கிட்ல பாத்தீங்கன்னா வந்து 2 கிளீனர் வந்துடும், ஒரு லூப் வந்துடும், ப்ரோ டேப்பர், கியர் லிவர்ல வர ரப்பரு. ஓகே, இதெல்லாம் 50 rupees அது மாதிரி தான் வரும். இது மீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே பேக் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா வரும். இந்த எக்ஸ்டெண்டர் நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம பேக் ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து வச்சுக்கலாம். 2 பேர் போற இடத்துல நடுவுல ஒருத்தர் கூட உட்கார்ற அளவு நம்ம இந்த பேக் ரெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். MT-15 வர ரேடியேட்டர் கார்டு. இதெல்லாம் 350ல இருந்தே இருக்கு ப்ரோ. ராயல் என்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் அடிக்கடி உடஞ்சிரும். ஆமா, அது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்கும் ராயல் என்ஃபீல்ட்ல. ஸோ அதுக்காகவே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் வந்திருக்கு. பெல்ட் ஹார்லி டேவிட்சன் எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ பெல்ட் டிரைவ்ல, அதே மாதிரி பெல்ட் டிரைவ்ல யூஸ் பண்றது. இது என்ன பிராண்டோடதுன்னு பாத்தீங்கன்னா M-Technics பிராண்டோட பெல்ட் டிரைவ் தான் இது. ஓகே, இந்த பெல்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா 2 years வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி இருக்கு, வாரண்டி 2 years வாரண்டி இருக்கு. அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த பெல்ட் டிரைவ்ல பாத்தீங்கன்னா பெல்ட் வந்துடும். அண்ட் தென் ஃப்ரண்ட்ல வர ஸ்ப்ராக்கெட். இது ஃப்ரண்ட் புள்ளி, ரியர் புள்ளி. இது அதிகமான என்கொயரி இருக்கிற ப்ராடக்ட் ப்ரோ இது. சரி, இப்போ செயின்ல இருந்து பெல்ட் போகும்போது அது ஏதாவது இஷ்யூ ஆகுமா? 100% எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், டார்க்கு எல்லாமே வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்ல என்ன இருந்துச்சோ அதே இதுதான் இதுலயும் சேம் இதே இதுதான் இருக்கும். எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் நீங்க இதை பண்ண தேவையில்ல. ஓகே, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம செயினா இருந்ததுன்னா ஒரு வாட்டியும் நம்ம லூப்ரிகேஷன் பண்ணணும். 500 kilometers ஒன்ஸ் லூப்ரிகேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செயினை டைட் பண்ணணும். அது மாதிரியான ஒர்க்கு நம்ம ரிப்பீட்டடா இருக்கும். அதோட சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமாகும். இதை வந்து நம்ம 2 yearsக்கு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இல்லாம அதுக்கப்புறம் உங்களுக்கு பெல்ட் எதுனா கட் ஆனாலும் ஜஸ்ட் பெல்ட் மட்டுமே செப்பரேட்டா வரும். ஓ, தனியா வரும், ஒன்றும் பிரச்சனை. பெல்ட் மட்டும் நீங்க ஃபுல்லா மாத்தணும்ன்ற இதுவே இல்லை. ஜஸ்ட் நம்ம பெல்ட்டை மட்டும் மாத்திக்கலாம். இது வந்து நம்ம கிட்ட வந்து ராயல் என்ஃபீல்ட்ல வர மீட்டியார், ஹண்டர், ஓல்டு கிளாசிக் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட அவைலபிள். என்ன பிரைஸ்ல வருது? இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,500 வரும் ப்ரோ. அது இல்லாம இதுக்கு ஃபிட்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். நம்ம ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டாலே நம்ம அதை சேஞ்ச் பண்ற லேபரு, அதுக்கான ஸ்பேர்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,800 கிட்ட வந்துடும். நம்ம அதை ஃப்ரீக்வெண்டா நம்ம ஒரு சர்வீஸ் விட்டு நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம கம்பேர் பண்றப்ப பெல்ட் டிரைவ் வந்து உங்களுக்கு பெஸ்ட். நம்ம 2 years வந்து வாரண்டியோடயே அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் 299 கொடுக்குறோம். எனி 3 item எடுத்துக்கலாம். இது எல்லாமே கஸ்டமர் நியூவா பைக் எடுத்துட்டு வரவங்களுக்கான ஒரு ஆஃபர் கிட் இது. ஸோ இதுல செயின் லூப் வந்துடும், ஹெல்மெட் லாக்கு, செயின் பிரஷ், மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, இது மாதிரி இருக்கு. இது எல்லாமே 299. அப்படி இல்லை எங்களுக்கு லூபு பிளஸ் கிளீனர் வேணுன்றவங்களுக்கு இந்த லூபு கிட்டு வந்துடும். இது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன 2 ஐட்டம் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்டர்செப்டர் பிராண்டோட ரெட் ரோஸ்ட் எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோம் அண்ட் பிளாக் 2 கலருமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டியோட வந்துட்டு இருக்கு. லைஃப் டைம் வாரண்டி ஆன் மெட்டீரியல். ஓகே, ஸோ இது ரஸ்ட் ஆனாலும் சரி, இல்லை நம்ம ஒரிஜினலாக ஸ்டாக்ல வர சைலன்சர் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடும். ஆமாம், அது மாதிரியான என்ன ஒரு ஹோல்ஸோ ரஸ்ட் ஆகுதோ எது இருந்தாலும் நம்ம வாரண்டி இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க மெட்டீரியலுக்கு. இதுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட்டு. அண்ட் தென் இதில் டிபி கில்லரும் வந்துடும். ஸோ ரொம்ப நாய்ஸியாக எனக்கு வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இதில் டிபி கில்லர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா சவுண்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இந்த ரெட் ரூஸ்ட் பிராண்டோட MRP பார்த்தீங்கன்னா 21,750 ப்ரோ. இன்டர்செப்டருக்கு வந்து 21,750. அதுல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிட்டிங்கும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸாஸ்ட் எல்லாத்துக்குமே. நிறைய பேர் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் இப்போ கேட்குறாங்க ப்ரோ. ஸோ எங்கள் வண்டி வந்து நான் தெஃப்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கருமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு. இது வந்து ஃப்ளீட் ட்ராக்ன்ற பிராண்டோட ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதில் வந்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிலே இன்பில்டாகவே வந்துடும் 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மேனுவலு, IMEI நம்பரு ப்ளஸ் ஒயரிங் கிட்டு எல்லாமே வந்துடும். எந்த ஒரு ஒயருமே கட் பண்ணாமல் பண்ணுற ஃப்ளீட் ட்ராக் தான் இது. எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500 வரும். ஃபிட்டிங்கும் இதுக்கு வந்து செப்பரேட்டாக தான் ப்ரோ வரும். கரெக்டாக ஒரு 8 ஃபீச்சர்ஸ் வரைக்கும் இதில் வந்து இந்த ஃப்ளீட் ட்ராக்கில் வருது.
ஸோ ரூட் ஹிஸ்ட்ரி, வெஹிக்கல் ஷேரிங்கு, இக்னிஷன் அலர்ட்டு, இக்னிஷன் அலர்ட்டாக வேறு எதனா கீ போட்டு ட்ரை பண்ணுறாங்க அது மாதிரி எதுனா, ஓவர் ஸ்பீட் அலர்ட்டு, சேஃப் பார்க்கிங்கு, லைவ் ட்ராக்கிங்கு, இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடும் ப்ரோ. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து சீட் கவர்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மாடல்ஸ் நம்ம சீட் கவர்ஸ்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு வர சீட் கவரு, ரீபானுக்கு வர சீட் கவரு. சரி, இந்த சீட் கவர் பேட்டர்ன்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா செக்குடு, பிளாக் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது, அது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா குஷன் வச்ச மாதிரி சீட் கவர் கேட்பாங்க. ஸோ ஒரு சீட் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா குஷன் வச்ச மாதிரியான சீட் கவர்ஸும் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் என்ன ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? ஸோ சீட் கவரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 600லேருந்து வரும் ப்ரோ. 600லேருந்து நம்ம பண்ணிடுறோம். 600லேருந்து 900 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக எப்படி வருது, பின்னாடி பஞ்ச் பண்ணி வருது பார்த்தீங்களா, ஸ்டேபிளர் அடிச்சு, ஸோ அது மாதிரியான எல்லா ஃபிட்டிங்குமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. இதெல்லாம் அதிகமாக போகிற கிராஷ் கார்டு டைமண்ட் பாருன்னு வாங்க. இது வந்து ஓல்டு கிளாசிக்கும் இருக்குது, மீட்டியாருக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, ரீபோனுக்கு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரோப் டைப்பில் வருது. ரோப் இல்லாமல் என்ன, ரோப் இல்லாமல் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய பேர் கேட்பாங்க, எஸ்எஸ்ல தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எஸ்ல கேட்குறவங்களுக்கு எஸ்எஸ்ல இருக்குது. கிராஷ் கார்டு நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு 1200லேருந்து நம்மக்கிட்ட கிராஷ் கார்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ப்ரோ. இது ஃபுல்லாகவே கிராஷ் கார்டு தான் உங்களுக்கு. ஸோ ஏர் ஃப்ளை பம்பரு இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட் நீங்களே லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் இதை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ ஹெவியாக நிறைய பேர் வந்து எங்கள் சேஃப்டிக்காக நல்லா ஹெவியாகவே வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்க அது மாதிரி கேட்குறவங்களே ஹெவியாகவும் இருக்குது. ஒரு சில பேர் வந்து எங்களை அதிகமாக வெயிட் ஏற்றக்கூடாது வண்டியில் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்குறவங்க லைட் வெயிட்டில் வேணும்னா லைட் வெயிட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஃபுல்லாகவே கிராஷ் கார்டு தான். ஸோ இது எல்லாமே பேசிக்காக வர கிராஷ் கார்டு. நம்ம ஒரு 1500 2000 அது மாதிரி கேட்குறவங்களுக்கு இது மாதிரியான கிராஷ் கார்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ நிறைய பேர் பிளாக் ஒரு சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிராஷ் கார்டு இது. ஸோ ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளமோ அது மாதிரி எதுவுமே இருக்காது இதில். ஜஸ்ட்டு சிம்பிளாக நீட்டாக ஒரே ராடில் இருக்குன்னு வாங்க. பெரிய கிராஷ் கார்டு வேணாம் அது மாதிரி கேட்குறவங்க சிங்கிளாக வேணும்னா சிங்கிள் RX100. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் உள்ள ஓப்பன் டைப்பில் கேட்பாங்க. ஓப்பன் டைப்பில் கேட்குறவங்களுக்கு ஓப்பன் டைப்பில் இருக்குது. உள்ளே வந்து பேஸ்பால் பேட் வச்சு வரும். ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த டைப்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயும் பிளாக்லேயும் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மக்கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம ஓல்டு கிளாசிக்கு மீட்டியாரு எல்லாத்துக்குமே நம்ம எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு போல் நட்லேருந்து இன்ஜின் உள்ள வர ஐட்டம்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியான எல்லாமே கீ செட்டு, மேக்னெட்டிக் ஆயிலு, அது மாதிரியான எல்லா ஒரிஜினல் ஸ்பேர்ஸுமே. நிறைய பேர் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற வேணாம், எங்களுக்கு செப்பரேட்டாக செயின் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ செயின் மட்டும் கேட்குறவங்களுக்கு செப்பரேட்டாக வர செயின் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இல்லை பேக்கில் வர ட்ரம்மு மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்மு, டிஸ்க்கு இது மாதிரி செப்பரேட்டாக கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களும் அது மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் டிஸ்க் பேடு எங்களை வந்து ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அதே இது வேறு எதனா பிராண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு எண்டூரன்ஸில் வர ஷாக் அப்சரோ, இப்போ ஷாக் அப்சர் ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 1600 அது மாதிரி வரும். ஸோ அதே இது வந்து எண்டூரன்ஸ் வாங்கினா 1350 MRPயில் தான் வருது. ஸோ அது மாதிரி வந்து இது மாதிரியான ஒரு சில ஐட்டமும் கஸ்டமர் கேட்பாங்க, அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து என்னால் போட முடியாது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இதில் கொடுங்க. அது மாதிரி பிராண்டும் நம்ம டீல் பண்ணுறோம். அடிக்கடி பின்னாடி வர ஃபுட் ரெஸ்ட் உடையும். ஸோ அது மாதிரியான ஃபுட் ரெஸ்ட் இது நம்ம சொன்ன மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் ஒரிஜினலில் கேட்குறவங்களுக்கு ஒரிஜினலில் வேணாலும் ஒரிஜினலில் இருக்குது. ரீபான் மீட்டியார் எல்லா வண்டிக்குமே இருக்குது. ஃபோர்க்கு டியூபு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர்ஸ் தான். இந்த பேக்கு ஃபுல்லாகவே ஆயில் ஃபில்டர்ஸ் தான். ராயல் என்ஃபீல்டுக்கு வர எல்லா ஆயில் ஃபில்டர்ஸுமே இருக்கும் இது உள்ள. ஓகே, இங்கே மேலே நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன பிராண்டில் நம்ம எக்ஸாஸ்ட் டீல் பண்ணுறோமோ அந்த எல்லா பிராண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட. ரெட் ரூஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ரெட் ரூஸ்ட் பிராண்டு, அதில் ராயல் என்ஃபீல்டில் வர எல்லா வண்டிக்குமே இருக்குது. மோட்டோ விங்ஸோட கலெக்ஷன் பார்த்தாலே தெரியும். இன்டர்செப்ட் இருக்குது, மீட்டியா இருக்குது, ரீபானுக்கு, ஹண்ட்ருக்கு, ஹிமாலயன் 411 எல்லாத்துக்குமே இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் ஒரிஜினலாக வர இன்ஜின் ஆயிலு. ஸோ ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லாமல் மோட்டோவில் கேட்குறவங்களுக்கு மோட்டோவில், எண்டூரன்ஸில் கேட்குறவங்களுக்கு எண்டூரன்ஸு, அது மாதிரி மல்டி பிராண்டு ஸ்பேர்லேயும் நம்ம வந்து இப்போ எப்படி ஆக்சசரிஸில் நம்ம மல்டி பிராண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஸ்பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மட்டும் இல்லாமல் மல்டி பிராண்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது, என்ன ஸ்பேர்லாம் நம்ம பண்ணுறோன்றத ஓரளவு நான் காமிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண முடியாது.
ஸோ நிறைய பேருக்கு நிறைய என்கொயரி இருக்கும், நிறைய ப்ராடக்ட் விட்டு போயிருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் கால் எடுக்கலைன்னா ஜஸ்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக ப்ரோ, இப்போ வெளியூர்லேருந்து அவங்க ஜஸ்ட் ப்ராடக்ட்டுக்காக என்கொயரி இருந்தாலும் சரி, ப்ரைஸோட என்கொயரி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அவங்க டேரெக்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் அனுப்போம். அப்படி ஸோ ஓகே, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் ஓகே, அவங்க ப்ரைஸும் ஓகேனா ஜஸ்ட் அவங்க கூகுள் பே பண்ணாலே போதும், நாங்களே அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணோன்னே உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடியிலேருந்து எல்லாமே நாங்களே வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரீட்டைல் ஷாப் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன ஷாப் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க பார்க்குறவங்க யாராவது ஷாப் ஓனர்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ரைஸில் எனக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியுமா, நான் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்தியா உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்களும் சரி, நிறைய பேர் ஆன்லைன்லேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் வீட்டில் இருந்தோ ஏதோ இதில் வந்து ஆன்லைன்லேயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களும் ஜஸ்ட் எங்களை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெக்கானிக் ஷெட் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கவங்களுக்கு எங்கே நாங்கள் ஸ்பேர் வாங்குறது பெஸ்ட் ரேட்லன்றவங்களும் டேரெக்டாக எங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக வந்து பார்க்கலாம், இல்லைனா எங்களுக்கு கால் பண்ணியே கேட்கலாம். நாங்கள் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். யா ஓகே, தேங்க்யூ.